ஹே காய்ஸ், வெல்கம் டு கிரேட் குக்கிங். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு மகாராஷ்டிரியன் ரெசிபி, காரா சென்னா புலாவ். லெட்ஸ் டு இட். ஒரு குக்கரில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸை சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் இருக்கும். இதை சேர்த்துட்டு இது லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வந்துட்டு வரணும். அதுக்குள்ளே வந்துட்டு காரத்துக்கு நம்ம ஒரு மிக்சர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1/2லேருந்து 3/4 வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகா. இதை வந்துட்டு நல்லா கொரன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதை இதில் வெங்காயத்தில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் பண்ணணும். தக்காளி தெரியக்கூடாது என்றைக்குமே புலாவ்லேயோ பிரியாணிலேயோ. அதனால வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணுங்கள். வேகலைன்னா நீங்கள் கொஞ்சம் அது கூட வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு வேக வச்சிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸில் வந்துட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு இது கூடவே வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 100 கிராம் கொண்டக்கடலை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே வந்துட்டு தயிர், நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். முக்கியமாக கொண்டக்கடலை 8 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக அது வேகும். இதை நல்லா கிண்டி விடுங்க. இதுவுமே ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா வெந்து மசாலா கூட கோட்டாகி நல்லா குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் கழுவி ஊற வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கு கூட ஒரு ஃப்ளேவருக்காக தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பார்த்து ஓரமாக வந்துட்டு பாஸ்மதி அரிசியை ஓரத்துலேருந்து எப்பயுமே எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். தண்ணியோட ரேஷியோ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. இப்போ நான் வந்துட்டு 1 கப் அரிசி எடுத்திருப்பேன் கிட்டத்தட்ட. ஸோ 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இது ஃபுல்லாக வெந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இது நல்லா கிண்டிட்டு எப்பயுமே உப்பு செக் பண்ணுறதுக்கு அடியிலேருந்து எடுத்து பாருங்கள். அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு எதுவுமே பண்ணல. இந்த தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகி அரிசியோட ஈக்குவல் லெவல் வர அளவுக்கு நான் இதை வேக வச்சுருக்கேன். இதையுமே வந்துட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வச்சுருக்கேன். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 70% அளவுக்கு அதிலே அரிசி வெந்துடும். இப்போ நான் தம் போடுறேன். கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கர் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான உதிரியான கார சன்னா புலாவ் ரெடி. இது பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.